லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நியோமேக்ஸ் வழக்கின் போக்குகளை, தொடர் நடவடிக்கைகளை, வழக்கின் வாதங்களை, அதாவது அப்டேட்ஸ், அதை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் 8/10/2025 அந்த புகார்கள் கொடுக்கறதுக்கு கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. அதற்குள் புகார் கொடுக்கணும். அதன்படி இன்றும் நாளையும் புகார் வாங்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் திங்கள் 6, செவ்வாய் 7, புதன் 8 அது வரைக்கும் புகார்கள் வாங்குவாங்க. அதற்குள்ளாக நீங்கள் நேரிலோ தபாலிலோ இமெயிலிலோ, தபால்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட்டு, அப்புறம் மெயில். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம். மெயில் ஐடி அது என்னென்னா eowmurai2@gmail.com அதில் கொடுக்கணும். தபால் அனுப்பினா அந்த முகவரி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள், டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், பொருளாதார குற்றப்பிரிவு, எக்கனாமிக் அஃபென்சஸ் விங், நியோமேக்ஸ் சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், நியோமேக்ஸ் கேசஸ் 4/425 ஏ சங்கரபாண்டியன் நகர், பூங்கா நகர், மதுரை 625017 என்ற முகவரிக்கு தபால் அனுப்பணும். நேரில் போனாலும் அதே முகவரிக்கு நீங்கள் போகணும். இது தபால் தந்தி நகர் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்டோ, ஆரப்பாளையமோ, மாட்டுத்தாவணியோ எங்கே போனாலும் அங்கேருந்து ஆட்டோக்கள்லாம் போகுது. அதுபோல் மினி பஸ் எல்லாம் போகும். அதில் ஏறிட்டு நீங்கள் தபால் தந்தி நகர் எக்ஸ்டென்ஷன் கேட்டு இறங்கி அங்கே போயிட்டு புகார்களை கொடுக்கலாம். இது ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறோன்னா, திரும்ப ஒரு நாளைக்கு ஒரு 100 பேராவது ஃபோன் பண்ணி அட்ரஸ் எங்கே இருக்குது, எப்படி கொடுக்கணும், எதை கொடுக்கணும், அது கூட என்ன சேர்ந்து கொடுக்கணும். நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோ போட்டுட்டோம். அதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அது கூட உங்கள் ஆதார், பேங்க் பாஸ்புக், பேன் கார்டு மற்றும் நீங்கள் நிறுவனத்தில் செலுத்தியதற்கான ஆவணங்கள் என்ன இருக்குதோ அதோட ஜெராக்ஸ் காப்பி, இதெல்லாம் வச்சுட்டு 2 காப்பி கொண்டு போனீங்கன்னா ஒரு காப்பி அவங்க வாங்கிக்குவாங்க, ஒரு காப்பி உங்களுக்கு சீல் போட்டு கொடுத்துருவாங்க. போஸ்டல் அனுப்புனா அந்த அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு வந்துடும். மெயிலில் அனுப்புனீங்கன்னா அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதான் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டாக இருக்கும். இதை பல முறை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் சந்தேகம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லாரும் தொடர்ந்து கேட்குற சந்தேகம் என்னென்னா, நான் புகார் கொடுத்துட்டேன், எந்த சங்கத்திலையும் சேரலை, எனக்கு பணம் வருமா? சங்கத்தில் சேர்ந்தாதான் புகார், சங்கத்தில் சேர்ந்தாதான் பணம் வருமா? நான் எந்த சங்கத்தில் சேரணும் அப்படின்னு கேட்குறீங்க. புகார் கொடுக்கணுன்றதான் கட்டாயம். எந்த சங்கத்திலையும் சேரணுன்றது கட்டாயம் கிடையாது. அது உங்கள் விருப்பம், ஆப்ஷன். சங்கம்ன்றது எதுக்காக நீதிமன்றமும் பல முறை தெளிவுபடுத்திடுச்சு, நம்மளும் பல முறை தெளிவுபடுத்திட்டோம். அதாவது ஒத்த கருத்துடையவர்கள் சேர்ந்து நம்ம கருத்து என்னன்றதை அரசு அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு, அதாவது EOWல போய் இது மாதிரி பிரச்சனை இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதை செய்யணும்னு சொல்லி எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டு போய் சொல்கிறது. டிஆர்ஓட்ட போய் இந்த கருத்துக்கள் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் இந்த வழக்கை முடிக்கணும், சீக்கிரம் பணம் கொடுக்கணும், இல்லாட்டி நாங்கள் போராட்டம் நடத்துவோம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது. இல்லை மனுவாக தாக்கல் பண்ணுறது. இது ஒவ்வொரு தனிநபர் போய் செஞ்சிங்கன்னா நிறையா செலவாகும், அலைச்சல். தனிநபர் போனால் அந்த அதிகாரிகளை பார்த்து உட்காந்து பொறுமையாக பேச முடியுமான்னு தெரியாது. சங்கங்கள்னால் உங்கள்கிட்ட பொறுமையாக உட்காந்து கேட்பாங்க. அந்த நீங்கள் மனுவும் தயார் பண்ணி எல்லார்ட்டையும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா, ஒரு ஆள் கொடுக்குறதோட 100 பேர் 200 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தா அதுக்கு வேல்யூ அதிகம். இதை நம்ம அரசு அதிகாரிகள் மட்டுமில்ல, காவல்துறையினர் மட்டுமில்ல, நீதிமன்றத்திலேயே ஒரு மனு தாக்கல் செய்யும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணிங்கன்னா அந்த செலவு குறையும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்து மொத்த பணத்தை ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்து கேஸ் நடந்து பங்களிப்பு குறையும். ஒரே ஆள் அது போய் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கில் செலவாகும். அது ஒரே ஆள் செய்ய முடியாது. இதுக்காக சங்கங்கள். இது மட்டுமல்ல, ஆட்சியாளர்கள், MP, MLA, மினிஸ்டர், CM அந்த மாதிரிலாம் போய் பார்த்து பேசுறதுக்கு IAS, கலெக்டர், IPS அதிகாரிகள், பொருளாதார குற்றப்பிரிவில் மாநில அளவு அதிகாரிகள், ADGP, DGP, IG, DIG அந்த மாதிரி அவங்ககிட்ட போய் சொல்கிறதுக்கு இதற்கு சங்கம். அந்த அதிகாரிகள்கிட்டையும் ஆட்சியாளர்கள்ட்டையும் நீதிமன்றத்திலையும் சொல்கிறது தான். இது பல முறை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்குது. உங்கள் கருத்துக்களை நீதிமன்றத்துக்கு சொல்கிறதுக்கு இதற்கு தான் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்கு இதற்கெல்லாம் சங்கங்கள் பயன்படும் சொல்லியிருக்குது. ஆனால் அதே நேரத்திற்கு சங்கங்கள் கையில் மொத்தமாக பணத்தை கொடுத்து நிர்வாகிகளுக்கு அந்த முதலீட்டாளர்கள் பிரித்து கூட நீதிமன்றமோ காவல்துறையோ அரசோ சொல்லாது. சங்கத்தில் மொத்தமாக இடம் கொடுத்துட்டு இவங்களுக்கெல்லாம் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றமோ காவல்துறையோ அரசோ சொல்லாது. அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வங்கி கணக்கிற்கு பணம் வரும். பணம் செட்டில் ஆகும்போது
அது மாதிரி இடமா இருந்தாலும் உங்களை தனியாக கொண்டு போய் உங்கள் பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதில் சங்கங்களுக்கு எதுவும் போகாது. அது மாதிரி வெரிஃபிகேஷன், இப்போ எல்லோரும் புகார் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரிபார்த்தல், உங்கள் ஒரிஜினல் ஆதார், உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, பேன் கார்டு இதெல்லாம் சரி பார்த்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் தானே அது உங்கள் பாண்டு தானா வேற ஆள் பாண்டா, உங்கள் பாண்டு சரியா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன். அப்போ வந்துட்டு சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். அவங்க கூட வேணால் வழக்கறிஞர்கள் போகலாம். நீதிமன்ற விவாதத்தில் மாநில அரசுக்காக அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து நீதிமன்றத்தில் தெளிவாக நீதிபதி முன்னாடி சொல்லியிருக்காரு, சங்கங்களை சரிபார்க்கும் போது வெரிஃபிகேஷனுக்கு அனுமதிக்க மாட்டோம், அங்கே யாரையும் உள்ளே விட மாட்டோம்னு திரு முனியப்பராஜ் அவர்கள் வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி சொல்லியிருக்காங்க. நீதியரசர் அதை ஏற்றுக்கிட்டாங்க. வழக்கறிஞர்கள்லாம் போகலாம், அவங்க அட்வொகேட் கமிஷனர் ஃபீஸ்லாம் கிடையாது, ஃப்ரீயாக போயிட்டு சர்வீஸ் பண்ணலாம். அசிஸ்டிங் தி ப்ராசிக்யூஷன் மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எந்த வேலையை செய்கிறாரோ அந்த வேலையை செய்கிறதுக்கு வேணால் உள்ளே போயிட்டு காவல்துறையினருக்கு உதவி செய்வதற்கு அந்த தனிப்பட்ட நபர்கள் வச்சுக்கிற வழக்கறிஞர்கள் போகலாம். மற்றபடி சங்கமோ சங்க பிரதிநிதியோ வெரிஃபிகேஷன் பார்க்குற இடத்துல உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சங்கங்கள் வந்துட்டு நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியல, நம்மளோட எய்ம் என்னவோ, நமக்கு என்ன எதிர்பார்க்குமோ அது கிடைக்கலன்னா போராட்டம் நடத்துறது, ஆர்ப்பாட்டம் நடத்துறது, பேச்சுவார்த்தை நடத்துறது, அதுக்கு தான் சங்கங்கள் அப்படின்றத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க. அதனால் சங்கம்ன்றது கட்டாயம் கிடையாது. நீங்கள் புகார் கொடுக்க வேண்டியது கட்டாயம். விரும்பினா சேர்ந்துக்கலாம், விரும்பாட்டி சேராமல் இருந்துக்கலாம். சங்கத்தில் சேரலைன்னா பணம் வராது அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கம் வந்து எங்கேயுமே இல்லை அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வெப்சைட் அதை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்றதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அது கடைசி நேரம் முடிவு பண்ணதுக்கப்புறம் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து அவர்களை அணுகி அப்ரோச் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு கடைசி நேரம் ஓடிட்டு இருக்க முடியாது, காலதாமதம் ஆகுன்றதுனால நம்ம அட்வான்ஸாக வந்துட்டு முன்னக்கூடியே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அதாவது மாவட்டத்திற்கு 3 இடங்கள், 3 சென்டர்ஸ் ஃபார் ஈச் டிஸ்ட்ரிக்ட், கிட்டத்தட்ட ஒரு 100 இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி. ஏன்னா பணமா இடமா அப்படின்றத அப்லோட் பண்ணணும். அது இடம்ன்றதுக்கு நிறைய ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இடம்னா எந்த இடம் வேணும், என்ன ரேட்டுக்கு வேணும், எவ்வளோ இடம் வேணும், நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் வருது. அப்போ பேலன்ஸ் பணம் நீங்கள் கொடுக்கணுமா, கம்பெனி கொடுக்கும்போது ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க, 20 லட்ச ரூபா இடத்த எடுத்தீங்க, 10 லட்ச ரூபா நீங்கள் கட்டுறீங்களா, இல்லைன்னா 20 லட்சம் போட்டிருக்கீங்க, 10 லட்சத்துக்கு இடம் எடுக்கிறீங்க, 10 லட்சம் கம்பெனி கொடுக்குதா, அது மாதிரி என்ன ரேட்டு, ஒரே இடத்த 3 பேர் கேட்டால் அது சாஃப்ட்வேர் வந்து டிசைட் பண்ணும் இந்த இடத்த யாருக்கு கொடுக்குறது, அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு, அப்போ ரேட்டு மாறும். 3 பேர் கேட்டிருந்தாங்கன்னா ரேட்டு இவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க, அடுத்த இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் பணம்னா பணம் மட்டும் அப்படின்றது அதில் இருக்குது. அப்போ இது ஆப்ஷனை அப்லோட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள், அதாவது நியமத்தில் பணம் போட்ட புகார் கொடுத்த மக்களில் படித்தவங்க, சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்க, அந்த செல்லில் ஓடிபி வாங்கி கம்ப்யூட்டரில் நெட் சென்டரில் வேலை பார்க்குறவங்க, மற்றும் நம்ம ஒரு 15 சங்கங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க இதெல்லாம் வந்துட்டு அதை வேலை செய்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்கள மட்டும்தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு மதுரையில். அது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க, அவங்கள வர சொல்லியிருக்கிறோம். ஃபோன் பண்ணி கேட்டவங்களுக்கு மட்டும் அனுமதி, அவங்க மட்டும்தான் வரணும். அது மாதிரி இந்த ஏற்கனவே நம்ம கூட தொடர்பில் இருக்கிற இந்த வேலைகளை மாவட்ட வாரியாக செஞ்சிட்டு இருக்கிற சங்கங்கள், அதன் பிரதிநிதிகள் மட்டும் கலந்துக்கிட்டு அந்த வேலையை எப்படி செய்ய போகிறோம், அதாவது பணம் வித்து இன்ட்ரெஸ்ட், வட்டியுடன் அசல் பணம் வேண்டும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி இடமா பணமா அப்படின்றது கடைசியாக நம்ம அப்லோட் பண்ணுறது தான் வேலிடு. அதுக்கிடையில் நம்ம எத்தனை முறை கொடுத்திருந்தாலும் அது சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன், அது இறுதி அல்ல அப்படின்றதே நீதியரசர் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க பலமுறை நீதிமன்றத்தில், மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்கள். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இடம் வேணும் அப்படின்னு எழுதி கொடுத்தாலும் இப்போ வந்து பணம் வேணும் அப்படின்னு எழுதி கொடுத்தா பணம்னு மாற்றிக்கலாம். ஆனால் இனிமேல் நீங்கள் கொடுக்குறது ஃபைனலாக இருக்கும். அப்போ என்னென்னா, நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்மோட மதுரை அண்டு கோயில்பட்டி ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் நேரடியாக வந்து எழுதி கொடுத்துருக்கீங்க. அது நம்ம கையில் தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம எந்த நீதிமன்றத்துலையும் தாக்கல் பண்ணலை. இப்போ நம்மோட ஒட்டுமொத்த முதலீட்டாளர்களும் முடிவெடுத்திருக்கிறது வந்து அசல் மற்றும் வட்டியுடன் அப்படின்னு. இடம்ன்றதுக்கு யாரும் இல்லை, நம்ம நடத்திட்டு இருக்கிற சங்கங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் எல்லாமே வந்துட்டு அசல் மற்றும் வட்டியுடன். அது வந்து டேன்பிட் ஆக்ட் செக்ஷன் 5 and 5A வந்து தெளிவாக சொல்லிடுறோம். தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் 1997, தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்டம் 1997. அதில் வந்துட்டு வட்டியுடன், அசலோ வட்டியுடனோ அல்லது வட்டி இன்றியோ, வித் இன்ட்ரெஸ்ட் ஆர் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அதில் இருக்குது. அதனால் நம்ம வந்து வித் இன்ட்ரெஸ்ட்னு கிளைம் பண்ணுறோம். இது சட்டப்படியான
கிளைம் தான். அதான் வந்து சட்டப்படி நடைமுறைப்படுத்தக்கூடிய டிமாண்ட் தான். இதில் வந்து தவறு எதுவும் இல்லை. என் கையில் நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இது வரைக்கும் நீதிமன்றத்திலையோ டிஆர்ஓ முன்னாடியோ யாருக்கிட்டையும் நம்ம தாக்கல் பண்ணலை. ஏன்னா நீதிமன்றமோ டிஆர்ஓ இது வரைக்கும் அந்த கேள்வியை கேட்கலை. நீங்கள் யாருக்கு என்ன வேணுன்றதை தாக்கல் பண்ணுங்கன்னு கேட்கலை. அதை கேட்கும்போது நம்ம தாக்கல் பண்ணுவோம். இது வந்து 14/5/2025 அந்த தேதி வரைக்கும் தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம், தேனி டிஸ்ட்ரிக்ட் நியோமேக்ஸ் இன்வெஸ்டார்ஸ் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷன், அது வந்துட்டு இந்த மணிகண்டன் செயலாளர் ஸ்ரீ சரண்குமார், அவர் வந்து பொருளாளர். நம்ம வந்து ஸ்ரீ சரண்குமார் அவர்கள் சார்பாக அது தேனி மாவட்ட சங்கத்துக்காக வழக்கு நடத்திட்டு இருந்தோம். பரத சக்கரவர்த்தி அவர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு நடத்திட்டு இருந்தோம். 14/5/2025 அந்த தேதியில் நம்ம வந்து அவங்களுக்கு வேறு வழக்கறிஞரை வச்சு வழக்கு நடத்திக்கலாம்னு சொல்லி நோ அப்ஜெக்ஷன், வேறு வழக்கறிஞரை வைக்கிறதுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டோம். வக்காலத்தையும் கொடுத்துட்டோம். அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து வழக்கு கட்டை பெற்றுக்கொண்டேன்னு எழுதி வாங்கி வச்சுருக்கிறோம். அப்போ அந்த தேதியில் நான் 14ஆம் தேதி வந்து சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்துருக்கோம். 15ஆம் தேதி தெளிவாக நம்ம வந்து சொல்லிட்டோம், நான் இதுவரை நீதிமன்றத்தில் எந்த அவர்களுடைய விருப்ப மனு செட்டில்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இடமா பணமான்றது எழுதி வாங்குறது எதையும் நான் தாக்கல் செய்யவில்லை. ஏன்ட்ட தாக்கல் பண்ணதெல்லாம் ஏன்ட்ட தனிப்பட்ட முறையில் நமது கோயில்பட்டி மதுரை ஆஃபீஸில் கொடுத்தது நம்ம ஆஃபீஸில் தான் இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கோம். அதை தாண்டி அவர்கள் வச்சுருந்தாங்கன்னா அது அவங்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு. நீங்கள் அவங்ககிட்ட வந்து கேட்டுக்குங்க. அது சம்மந்தமான கேள்விகளை நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்குங்க. அது சம்மந்தமாக நான் பொறுப்பு இல்லை. நான் வந்து அவங்ககிட்ட வந்து விலகிட்டேன்னு வக்காலத்து மாற்றி கொடுத்தாச்சு. மேலும் கடந்த வாய்தாவுக்கு முந்தின வாய்தாவில் நீதிமன்றத்தில் அந்த தேனி மாவட்ட சங்கத்தை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் ஸ்ரீ சரண்குமார் அவங்க வந்து நேரடியாக ஆஜராகி 4475 பேருக்கு வந்து நாங்கள் இந்த பெட்டிஷன் எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு இடம் கேட்குறாங்க, மீதி ஆட்களுக்கு இன்னமும் எங்கிட்ட வந்து 10,000 பேர் இருக்காங்க, மீதி ஆட்களுக்கு தாக்கல் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீதியரசர்கிட்ட அந்த லிஸ்ட்டை கொடுக்கும்போது நீதியரசர் வந்து அதை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திரு முனியப்பராஜ் அரசின் குற்றவியல் துறை கூடுதல் வழக்கறிஞர் அவர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க. அவர் கூட அரசின் கூடுதல் குற்றவியல் துறை வழக்கறிஞர் அவர் பின்னாடி வந்துட்டு அவர் கூட எப்போவுமே நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தும் போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட எந்த வழக்கு வருதோ அந்த வழக்கின் விசாரணை அதிகாரி, அவர் எஸ்பியோ டிஎஸ்பியோ இன்ஸ்பெக்டரோ அந்த மாதிரி கூட இருப்பாங்க ப்ராசிக்யூட்டரோட. அப்போ கவர்மெண்ட் வந்து அதாவது அரசாங்கத்திடம் ஜட்ஜு கேள்வி கேட்குறாங்கன்னா இவங்க வந்து அவங்க பக்கத்தில் இருப்பாங்க, என்ன நடந்திருக்குன்னு கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்டு தான் கோர்ட்டுக்கு தகவல் சொல்லுவாங்க. அது மாதிரி நிற்கும் போது இவர்கள் அதை தாக்கல் செய்யும் போது எங்கள் சங்கத்திலேருந்து இவ்வளோ பேருக்கு வந்து இடம் வேணும் அப்படின்னு தாக்கல் செய்யும்போது போலீஸ் வந்து டிஎஸ்பி சார் இருந்தார், இஓடபிள்யூ மாதிரி டிஎஸ்பி இமானுவல் சார், அவர் கூட வந்துட்டு இன்ஸ்பெக்டர் விஜயா மேடம் மற்றும் எஸ்ஐகள் ஏட்டையாக்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இவர்கள் ஏஜென்ட்டுகள்னால் பட்ஸ் ஆக்ட் படி வந்து அவங்க வந்து குற்றவாளி ஆவார்கள். அவங்க குற்றவாளிகள் வந்து எப்படி வந்து ஒரு கிளைம் கேட்க முடியும், இவங்களே வந்து நாளை குற்றவாளி ஆக போகிறவங்க இவங்க வந்து எப்படி மற்றவர்களுக்காக பேச முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து பிபிட்ட சொல்லி பிபி வந்துட்டு ஜட்ஜிட்டு சொன்னார். அப்போ ஜட்ஜு அதனால் இவங்க கொடுத்ததை வாங்கிக்கல நீதிமன்றத்தில். அதுதான் அன்றைக்கி நடந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக உள்ள என்ன நடக்குதோ உள்ளதை உள்ளபடி நடக்கிறபடி மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அன்னைக்கும் இது நடந்ததுன்னு நான் சொன்னேன். அதை தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் திட்டுறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. அது உங்கள் பார்வைக்கே விட்டுறேன், ஏன் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு. ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் இது வரைக்குமே நம்ம வந்து யாரையும் எல்லா குரூப்லேயும் நம்மளை திட்டி போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நாலேஜுக்கு வருது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நம்ம மேலே வந்து நல்ல எண்ணம் கொண்டவர்கள் வெல்விசர்ஸ் எல்லாம் வந்து ஃபோன் பண்ணி இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. அது உங்கள் பார்வைக்கே விட்டுறேன்னு ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருக்கேனே தவிர நான் யாரையும் விமர்சனம் செய்யவில்லை. அது நீதிமன்றத்தில் நடந்ததை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இனிமேல் உங்களுக்காக அவங்க உள்ள தாக்கல் பண்ண முடியுமா, அப்படியே தாக்கல் பண்ணால் செல்லுமா, அப்படியே ஒருவேளை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் அது மேல்முறையீடு போனால் நிற்குமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்கள் எல்லாருக்குமே விஷயம் தெரியும். உங்கள் எல்லா ஊர்லேயும் எல்லா தெருவுலையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வக்கீல் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோங்க, இது என்ன ஆகும், என்ன நடந்திருக்குது, அப்போ நம்ம இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இதில் நான் ஏதாவது சொன்னால் போட்டியில் சொல்கிறாங்க, பொறாமையில் சொல்லுவாங்க. அதனால் அது உங்கள் முடிவு கொடுத்துறேன். நீங்களே விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனுக்கள் என்னாச்சு, நீங்கள் அந்த ஆப்ஷனை மாற்றணுமா, அது எல்லாமே வந்து எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி
நான் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், என் ஃபார்மை கொடுங்கன்னு கேட்குறீங்க. என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நமது கோயில்பட்டி மதுரை அலுவலகத்தில் உள்ளது இங்கே அப்படியே இருக்குது. அது நீங்கள் என்ன வேணாலும் மாற்றினாலும் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. வேறு யார்ட்டையாவது கொடுத்துருந்தீங்கன்னா, வேறு சங்கங்கள்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். அது நான் வாங்கலை, எனக்கு தெரியாது அப்படின்றத மீண்டும் நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். இந்த வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்திலும் காவல்துறையினரிடமும் புகார் கொடுத்தவர்களிடமும் புதிய வர்ற புகார்கள், நீதிமன்ற உத்தரவுகள், இதைத்தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். யாரையும் தனி மனித விமர்சனம் இதுவரைக்கும் பேசலை, நம்ம இனிமேலும் பேச போகிறதில்ல. உங்களுக்கு வந்து உள்ளது உள்ளபடி நடக்கிறத மட்டும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டு தினமும் காலையில் எந்திரிச்சோடனே நான் என்ன வேலை செஞ்சேன்றதை விட்டுட்டு, நம்ம என்ன செய்ய போகிறதுன்ற விட்டுட்டு, யாரையாவது திட்டிக்கிட்டு டெய்லி ஒருத்தரையாவது திட்டி வீடியோ போடுறது, வாய்ஸ் போடுறது, 2 பேரை வச்சு திட்ட வைக்கிறது, மிமிக்ரி பண்ணி பேசுகிறது, அதை எடுத்து குரூப்பில் போடுறது, இல்லாத யாரையாவது விமர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் யார் பண்ணுறா, ஏன் பண்ணுறா, எதற்காக பண்ணுறாங்க, அதனால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. அந்த பணம் வட்டியுடன் பிரின்சிபல் அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற வழக்கை நோக்கி அதற்காக நம்ம நீதிமன்றத்தில் வாதங்களை வைக்க போகிறோம். எழுத்துப்பூர்வமான வாதங்களை வைக்க போகிறோம். வாய்மொழியான ரிட்டன் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்டு ஓரல் ஆர்கியூமெண்ட்ஸு அதெல்லாம் வந்து நம்ம நீதிமன்றத்தில் வைக்க போகிறோம். அதில் இனி இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த ஃபார்ம் கொடுக்கறது எந்த இடத்துலையும் கேட்கல. நீதிமன்றத்துலேயோ டிஆர்ஓ யாரும் எப்போ கேட்குறாங்க, எந்த மாதிரியான மோடில் கேட்குறாங்கன்றதுக்கு நம்ம வந்து இந்த தன்னார்வலர்களையும் சங்கங்களையும் தயார்படுத்தி வைக்கிறோம். இவர்கள் மூலமாக உடனடியாக உங்களுக்கு அந்த சர்வீஸை இலவசமாக ஃப்ரீயாக நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் எங்கேயும் தேடி வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் ஒன்றிய அளவில், உங்கள் வட்டார அளவில் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். மாவட்டத்துக்கு ஒரு 3 இடத்துல ஆள்களை வச்சு இலவசமாக உங்களுக்கு வந்து பணம் வட்டியுடன் அப்படின்றத அப்லோட் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்கிறோம். இது சம்மந்தமாக நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஃபோனில் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த நம்பர் கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் கொடுத்த புகார்கள் வந்து அப்லோட் ஆயிடுச்சா இல்லையான்றது ஸ்மால் லெட்டர்ஸ் TNEOW.org.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மேலும் உங்களுக்கு சந்தேகம் என்ன இருக்கோ அந்த இது என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் அது போட முடியலன்னு சொல்கிறாங்க. டெக்னிக்கலாக அது எப்படின்னு எனக்கு தெரியல. டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது லிங்க் இருந்தால் தான் கொடுக்க முடியும், அந்த டாக்குமெண்ட் போட முடியலன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நிறைய பேர் எனக்கு அந்த நம்பரில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்க. நானும் எல்லாருக்கும் அந்த ஃபார்மை அனுப்பியிருக்கிறேன். உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண உடனே அனுப்பியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து கமெண்டில் வந்துட்டு ஃபார்ம் டவுன்லோட் பண்ண முடியலன்னு கேட்டவங்களுக்கு மெசேஜ் மீ இன் வாட்ஸ்அப் அப்படின்னு பதில் கொடுத்துருக்குறேன். உடனே பதில் கொடுத்த எல்லாருக்கும் உடனடியாக அந்த ஃபார்மை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருக்கிறோம். இடமா பணமா அப்படின்ற கொஸ்டின் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இடம் கேட்குறவங்களுக்கு முதல்ல பண்ணி கொடுத்துருவாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இடத்த ஒதுக்கி. பணம் கேட்குறவங்களுக்கு பின்னாடி இவங்களுக்கு இடம்லாம் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற சொத்துக்களை விற்று பணம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து சிலர் பேசிகிட்டு இருக்கிறதாக தகவல் வந்தது. நீதிமன்றம் மிகவும் தெளிவாக அதை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இடமா இருந்தாலும் பணமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் தான் கிடைக்கும். அப்போ இடம்னா நீங்கள் எந்த இடத்த கேட்குங்களோ அந்த இடத்த வந்து உங்களுக்கு இயர் மார்க் பண்ணி வச்சுருவாங்க. இந்த இடம் உங்களுக்கு அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. EOW போலீஸாரும் வச்சுட்டு அப்புறம் வந்து மீதி சொத்துக்களை ஏலம் விட்டு பணமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னைக்கு பணம் கிடைக்குதோ அன்றைக்கி தான் உங்களுக்கு சொத்துக்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து தருவாங்க. அதாவது பதிவு சார் பதிவாளர் அலுவலகத்தில் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறது, கிரைய பத்திரம் பண்ணி கொடுக்குறது வந்து அடுத்தவங்களுக்கு பணம் கிடைக்கும் போது தான் பணம் கேட்குறவங்களுக்கு. அப்போ பணமும் இடமும் ஒரே நாளில் தான் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் இடம் கேட்டவங்களுக்கு முன்னாடி பணம் கேட்குறவங்களுக்கு பின்னாடின்றதெல்லாம் கிடையாது. பணமாக இருந்தாலும் இடமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் கிடைக்கும்ன்றதை நீதிமன்றம் வந்து மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்து மிகவும் தெளிவாக விளக்கியுள்ளார், தெளிவுபடுத்தியுள்ளார். அதனால் எல்லாருக்கும் எல்லாம் ஒரே நேரத்தில் தான் கிடைக்கும், இடமும் பணமும். இன்னமும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சொல்லுங்கள். அதை வந்து சட்டப்படியான வழியில் எப்படி நம்ம செய்ய முடியுன்றதை பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க. அதே நேரத்திற்கு மிக அதிக அளவில் நம்மளை பற்றி வதந்திகள் அதிகமாக பரவ தான் வந்துட்டு அனைவரோட உண்மைத்தன்மையும் தெரியுது. நம்மளே விசாரிக்கிறாங்க, நமக்கும் ஆதரவு. இவ்வளோ நாள் வந்து இந்த 2 வருஷத்தில் எனக்கு இவ்வளோ ஃபோன் வந்ததில்லை. இப்போ அதிகமான ஃபோன் கால்கள், அதிகமான ஆதரவு, அதிகமாக நீங்கள் வந்து தைரியமாக செயல்படுங்க. உங்களுக்கு எதனாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். போலிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். மோசமானவங்க யார் எதுக்காக பேசுகிறாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். யார் என்ன சர்வீஸ் பண்ணுறான்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மிக அதிக அளவில் நமக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்கள் ஆதரவை
தொடர்ந்து வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த சேவை வந்து உங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குற வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.